வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையல் அறையில மிகவும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான் பீட்ரூட். ஆனா இதுல இருந்து தயாரிக்கப்படுகிற பீட்ரூட் ஜூஸை உலகம் முழுவதுமே விளையாட்டு வீரர்கள் முதல் உடல் நலத்தை கவனிக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஜூஸை குடிக்கிறாங்க. ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் மேம்படுறதுக்கு இது பயன்படும். உடல்ல எனர்ஜி கிடைக்கும். நைட்ரிக் ஆசிட் உற்பத்தி அதிகரிக்க இது உதவும். சிலருக்கு இது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுது அப்படின்னு பல ஆய்வுகள் தெரிகிறது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பீட்ரூட் ஜூஸை எப்ப குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்க கூடாது, வெறும் வயிற்றுல குடிக்கலாமா இல்ல உணவுக்கு பிறகு குடிக்கலாமா, அதிகமா குடிச்சா என்ன ஆகும், எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பீட்ரூட்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் பீட்ரூட்ல பொதுவா கலோரிகள் சுமார் 43 இருக்குது. கார்போஹைட்ரேட் 9.6 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 2.8 கிராம் இருக்குது. புரதம் 1.6 கிராம் இருக்குது. கொழுப்பு ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. போலேட் விட்டமின் B9 இருக்குது. பொட்டாசியம் இருக்குது. மேங்கனீஸ் இருக்குது. விட்டமின் சி இருக்குது. இரும்புச்சத்து இருக்குது. இயற்கையான நைட்ரேட்டுகள் இருக்குது. இந்த இயற்கை நைட்ரேட்டுகள் தான் பீட்ரூட்டோடைய முக்கியமான சிறப்பு அம்சமா இருக்குது. ஸோ அதனால தான் பீட்ரூட் ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. நைட்ரிக் ஆக்சைடுனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பீட்ரூட்ல இருக்கக்கூடிய இயற்கையான நைட்ரேட்டுகள் தான் உடல்ல நைட்ரிக் ஆக்சைடாக மாறுதுங்க. இது மூலம் தான் நம்மளுக்கு ரத்த நாளங்கள் தளர்கிறது. ரத்த ஓட்டம் மேம்படுது. உடலுக்கு ஆக்சிஜன் வழங்கப்படுகிறது. உடற்பயிற்சியின் போது சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காக தான் பல விளையாட்டு வீரர்கள் பயிற்சிக்கு முன்னாடியே பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறத ஒரு சிறந்த தேர்வா வச்சிருக்காங்க. இப்ப பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்கலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. சில மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பீட்ரூட் ஜூஸ் குடிப்பவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சிஸ்டாலிக் ரத்த அழுத்தத்தில் சிறிதளவு குறைவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்கள் பீட்ரூட் ஜூஸை நீங்க குடிச்சிங்கன்னா உங்க உடல்லையும் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். குறைஞ்சு கரெக்டான அளவில் மெயின்டைன் ஆகிறதுக்கு பயன்படுது. ஆனால் இது மருந்துக்கு மாற்றல்ல. நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு ரத்த அழுத்த மாத்திரை கொடுத்திருந்தாருன்னா அதையும் சாப்பிட்டுட்டு அவருடைய ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாரத்துக்கு 3 முறை பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ பீட்ரூட் ஜூஸ் ரொம்பவுமே நல்லது. ஆனால் தினமும் குடிக்கக்கூடாது. தினமும் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் அந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன ஆகும், அதிகமாக போயிடும். ஸோ அதிகமானாலும் பிரச்சனை. ஸோ அதனால் நைட்ரிக் ஆக்சைடு அளவு மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக வாரத்துக்கு 3 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு இன்ஸ்டன்டான எனர்ஜியை, உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு, சக்தியை கொடுக்கறதுக்கு, ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. பீட்ரூட் ஜூஸ் தசைகளுக்கு ஆக்சிஜன் வழங்குறத மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நீண்ட நேரம் எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. அதனால தான் விளையாட்டு வீரர்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் பரிந்துரைக்கப்படுகிறது. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள் எல்லாருமே பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்குவாங்க. எதுக்காகனா அவங்களுடைய எனர்ஜிக்காக, ஸ்டாமினா. ஆண்கள்லாம் அவங்களுடைய ஸ்டாமினா பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எடுத்துக்குவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்காக இருக்குது. அதனால எல்லாருமே பீட்ரூட் ஜூஸை சரியான முறையில் பயன்படுத்து. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. இது ரத்த நாளங்களுடைய செயல்பாட்டை அதிகரிக்கும். நல்ல ரத்த ஓட்டத்திற்கும் இது பயன்படுது. அதனால இதயத்துடைய நலனை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, மூளைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், மூளைக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கக்கூடியது பீட்ரூட். நல்ல ரத்த ஓட்டம் மூளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மூளை நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இயங்கினாதான் நம்ம
நல்லா இயங்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ அந்த மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது இந்த பீட்ரூட் தான். அதாவது நைட்ரிக் ஆக்சைடை அதிகரிக்கிறது மூலமா மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். இதனால நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர், நினைவாற்றல் வந்து கிடைக்கும். பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு நினைவாற்றல், மறதி எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஒரு சிறந்த பானமாக இருக்குதுங்க. ஏன்னா பீட்ரூட்ல போலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. இது கர்ப்ப காலத்துல முக்கியமான ஊட்டச்சத்தா கருதப்படுது. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் அதை எடுக்கும்போது அவங்க வயிற்றுல வளரக்கூடிய குழந்தைக்கு தேவை. ஸோ அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து போலேட் தான் கொடுக்குது. ஸோ அதனால போலேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு போலேட் மாத்திரை வந்து கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு வந்து சில பெண்களுக்கு வந்து என்னது பிடிக்கவே செய்யாது. இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும், அந்த சத்து வேணும்ல. ஏன்னா அந்த மாத்திரை ஸ்மெல் அப்படி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பீட்ரூட் ஜூஸை வாரத்துக்கு 3 முறை இல்லை 4 முறை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் தினமும் எடுக்கக்கூடாது. தினமும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகி உடலில் சில பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால தான் நம்ம இடைவெளி விட்டு குடிங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு சிறந்த ஆரோக்கியமான பானமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது, குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது, நல்ல பாக்டீரியாக்கள் உருவாக்குறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து உதவுது. ஸோ பீட்ரூட் ஜூஸை வந்து நீங்கள் வடிகட்டாமல் குடிக்கணும்னு நினச்சா குடிங்க. இல்லை எனக்கு வந்து வடிகட்டாமல் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ வடிகட்டிட்டு கூட குடிங்க. ஆனால் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் சரியாகும், செரிமானம் சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது எனக்கு நல்ல ஒரு செரிமானம் மேம்பட்டது. அடுத்து பீட்ரூட் ஜூஸை எப்படி சரியான முறையில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது ஒரு நடுத்தரமான ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா பீட்ரூட் கேரட் ரெண்டையுமே சேர்த்து கூட நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிறலாம். அதில் அது கூட சிறிதளவு இஞ்சி, லெமன் சாறு, தேவையான அளவு தண்ணி, 1 கிளாஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். 1 கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேங்க. பீட்ரூட்டை நல்லாவே நறுக்கிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோங்க. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது சிறிதளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டாமல் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம், இல்லை வடிகட்டி குடிக்கிறதா இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம். ஸோ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இல்லை வெறுமனமே பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். ஸோ எப்போ குடித்தோம்னா நம்மளுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். காலை உணவுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் குடிக்கலாம், இல்லைன்னா லேசான உணவுகள் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகும் குடிக்கலாம். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் குடிக்கலாம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கான அந்த ஸ்டாமினா, எனர்ஜி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் தினமும் 150லேருந்து 250 மில்லி அளவு தான் குடிக்கணும். அதாவது 1 கிளாஸ் நீங்கள் குடித்தா போதும், அதிகமாக குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, அதிகமாக குடிச்சா அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. அளவா எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமா இருங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். யாரெல்லாம் ரொம்பவே கவனமா எடுக்கணும் அப்படின்னா, சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க பீட்ரூட்டை வந்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கவனமா எடுங்க. குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸை குடிக்கவே கூடாது. அப்படி நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுடைய ரத்த அழுத்தம், அதாவது அது ரொம்பவே ரொம்பவே லோவாயிரும், ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எடுக்காதீங்க. அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எடுத்துக்கிறங்க. குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எடுக்காதீங்க. அடுத்து சர்க்கரை நோயாளிகள் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம், ஆனால் அளவை வந்து கம்மியாக எடுத்துக்கிறங்க. அடுத்து அதிகமாக சாப்பிட்டால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும்னா, நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா உங்களோட யூரினில் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் நீங்கள் அது பயப்பட வேண்டாம், அது வந்து ஒரு நார்மலானதான். ஆனால் வந்து என்ன ஆகும்னா, வயிற்றில் வந்து செரிமான பிரச்சனை வந்து ஏற்படும். ஆக்சிலேட் அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் உருவாகிற அந்த அபாயம் ஏற்படும். நீங்கள் அதிகமாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனை வரும். அடுத்து முகங்களில் வந்து பருக்கள் வர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து சரியான முறையில் குடிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகுங்க. இந்த பாயிண்ட் நான் சொன்னேன்னா என்னன்னு தெரில, ரொம்ப ரொம்ப ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக பண்ணி அவ்வளவு அழகாக பல பலன்னு கொடுக்கும் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா.
ஆனால் நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா அந்த அழகான முகத்தையே அசிங்கமாக்கி விட்டுரும். ஏன்னா பருக்கள் வர ஆரம்பிச்சிடும். நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாயிருச்சுன்னா உங்கள் முகங்கள் எல்லாத்துலேயும் பருக்கள் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருத்தர் 1 மாத காலம் பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தார், 30 நாட்கள். அப்போ என்ன ஆகுச்சுன்னா முகம் வந்து நல்லா பளபளன்னு ஒரு க்ளோயிங்கான கிளியரான ஸ்கின் கிடச்சிச்சு. சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1 மாதம் தொடர்ந்து எடுக்கும்போது முகங்களில் பருக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் சொல்கிறோம், அதிகமாக எதையுமே எடுக்காதீர்கள், இடைவெளி விட்டு எடுத்துக்கிறங்க. வாரத்துக்கு 3 நாளுங்கிறதே போதும். அதுக்கு மேலே வேணும்னா வாரத்துக்கு ஒரு 5 நாட்கள் எடுங்க, 2 நாளாவது இடைவெளி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இடைவெளி விட்டு விட்டு ஆனால் தொடர்ந்து எடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, பீட்ரூட் ஜூஸுங்கிறது ஒரு சத்தான பானமாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் தயாரித்து நம்ம சொன்ன மாதிரி குடிங்க. கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் வந்து பயன்படுது. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.